வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்த் இந்தியாவில் ரசமலாய் பிடிக்காதவங்க இங்கே யாருமே கிடையாது. இந்த வீடியோவில் நான் 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இது கரெக்டாக வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் இதில் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நாம் அந்த மலாயில் போடுற அந்த ஸ்பாஞ்ச் பண்ணிடலாம். இந்த 1 லிட்டர் பாலுக்கு நல்லா நீங்கள் எப்பயும் போல் பாயில் பண்ணுற மாதிரி பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகட்டும் அந்த ஹீட்டை. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே இன்னொரு கனமான பாத்திரமும் அதை கூட வடிகட்டுறதுக்கு நல்ல ஒயிட் கலர் கிளாத்தும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் பால் கொஞ்சம் ஹீட் செட்டில் ஆனோடனே இதை நம்ம ஆட் பண்ணோம். கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விடணும். மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணாதீங்க. 2 டைமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி கிண்டும் போது பால் நல்லா திரிஞ்சு வரும். திரிஞ்சு வரும்போது ஸ்பூனை வச்சு கொஞ்சம் லைட்டாக கலக்குனீங்கனாலே அந்த பால் வந்து தனியாக பிரிஞ்சிடும். அந்த பிரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து நம்ம தனியாக கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நார்த் இந்தியாவில் செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் மில்கில் செய்வாங்க, நெய்யில் செய்வாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம அரிசி மாவு பயன்படுத்துவோமோ அதே மாதிரி இங்கே மைதா, மில்க்கு, நெய் இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு நார்த் இந்தியாவில் என்ன ஸ்வீட் பிடிக்கும்? இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா வீட்டில் பண்ணி? இது நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. எனக்கு நல்லா ஸ்பான்ஜியாக நல்ல ரசமலாய் கூட ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணும்போது இல்லை என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு எது கரெக்டாக வரலை அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். நம்ம வடிகட்டும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, டிப் நம்பர் 1, தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிடாதீங்க. நாம் ஃபில்டர் பண்ணும்போது அதில் கொஞ்சமாவது தண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்ம கையினால் அதை மசிக்கும் போது நல்லாவே மசியும், இல்லைனா மசியாது. ரொம்ப பன்னீரை உதிர்த்து விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. அதனால் ரொம்ப அழுத்தி புளியாமல் லைட்டாக மட்டும் அந்த தண்ணியை எடுத்துட்டு மீதி இந்த மாதிரி ஒரு தனியாக போட்டு நல்லா பிசையணும். நம்ம உள்ளங்கையால் தேய்ச்சி தான் அது ஒரு ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். எனக்கு வந்து ஒரு 3 சின்னதாக ஸ்பாஞ்சும் மீதி 7 பெரிய ஸ்பாஞ்சும் நான் பண்ணேன். மொத்தமாக 10 ஸ்பாஞ்சு நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை பண்ணி இந்த ஷேப் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அதுக்குள்ளே 2 ஏலக்காய் உங்களுக்கு மனம் வேணும்னா போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப மனம் வர்றது பிடிக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவாக இதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. அந்த கொதிக்கணும் நல்லா. அந்த சுகர் போட்ட தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் இந்த நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல இந்த ஸ்பாஞ்சை ஒன்றா எடுத்துகிட்டு உள்ளே போடுங்க. அப்போ தான் அது பிரியாமலே இருக்கும். நீங்கள் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அது பிரிஞ்சிரும். ஸோ நான் இதுக்குள்ளே கொதித்து சுகர் போடுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா கொதித்து இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துச்சா, இந்த மாதிரி கொதித்து தான் வரணும். உடஞ்சிடாமல் ஸ்பாஞ்சை மெதுவாக எடுத்து உள்ளே போட்டுருங்க. இல்லைன்னா அது உடஞ்சி தான் போகும். நீங்கள் ரொம்ப அழுத்தி போட்டாலோ ஒன்று மேலே ஒன்று போட்டாலோ அது உடஞ்சி போயிடும். ஸோ மெதுவாக உள்ளே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம அதை வச்சு தான் எடுக்க போகிறோம். இதுக்கு உள்ளே போட்டு நான் ஒரு 5 to 6 minutes விட்டுருந்தேன். ஸ்பாஞ்ச் அவ்வளோ விட்டால் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க, ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு தேர் இஸ் ஒன் மோர் டிப். 2வது டிப் நான் என்னென்னு சொல்கிறேன்னா, நான் ஆனால் பண்ணலை. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் ஒரு 5 டைம் பண்ணிட்டதுனால எனக்கு இது தேவைப்படலை. எனக்கு சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் இன்னொரு டிப் ஆட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் இதை வெளியில் எடுத்தோடனே பக்கத்தில் ஒரு பவுலில் நல்லா ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி வச்சுருங்க. அந்த தண்ணிக்குள்ளே இதுலேருந்து எடுத்து அந்த தண்ணியெல்லாம் ஹாட் பாயில் ஆகிட்டுருக்குல, இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் அந்த வாட்டர்லாம் ஸ்குவீஸ் பண்ணிவிடுங்க. ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரில் போட்டுருங்க. போட்டு ஒரு
போட்டதுக்கப்புறமா 3 to 4 செகண்ட்ஸில் அந்த ஐஸ் க்யூப் பாட்டிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம ரசமலாயில் போட்டுடலாம். இதுதான் வந்துட்டு அந்த சுகர் வாட்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அந்த ரசமலாயெல்லாம் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இந்த 2 ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வச்சு எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்பூனோட பின்பாகத்தை வச்சு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரசமலாய்க்குள்ளே நான் போட்டுக்கிட்டேன். ஆமாம், போட்டு உடனேலாம் நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது கொஞ்சம் ஊறணும். அந்த ஸ்பாஞ்சு எல்லாம் கொஞ்சம் அந்த ரசமலாயை அப்சர்வ் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்பாஞ்சாக ப்ளஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இதை போட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க 6 to 8 hours. இல்லைனா ஓவர் நைட் வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு. நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்கோ இல்லை பசங்களோட பர்த்டேவோ இருந்துச்சுன்னா முதல் நாளே செஞ்சு வச்சுடுங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது ரசமலாய் தான். நான் இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப ரசமலாய் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே கூட எடுத்துக்கலாம். எனக்கு 10 ரசமலாய் ஸ்பாஞ்சுக்கு நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ சுகர் எடுத்திருக்கேன்னா 60 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். பால் கூடவே அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக பால் வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் குங்குமப்பூ அதில் ஆட் பண்ணிவிடுங்க. குங்குமப்பூ தான் இந்த ரசமலாய்க்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த ரசமலாய்க்கு கலர் கொடுக்க போகுது. நீங்கள் வேறு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண வேண்டாம். இவ்வளோ நான் போட்டிருக்கேன்ல, இவ்வளோ 10லேருந்து 20 இருக்கும். அந்தளவுக்கு குங்குமப்பூ போட்டுருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் எல்லோ வந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப லைட்டாக வேணும் அப்படின்னா 10 மட்டும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 20 போட்டிருப்பேன், 20-25 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆனால் அந்த அந்த கொஞ்சம் எல்லோவாக அதிகமாக சாஃப்ரூன் வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதில்ல, இது கலர் தான் கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சீனி கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணால் போட்டுக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள், அந்த ஏடெல்லாம் நம்ம கொதிக்க வைக்கிறதுக்காக வரும்போது ஏடு ஃபார்ம் ஆகும். அந்த ஏடெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு. ஃபுல் க்ரீம் மில்க்கோ இல்லைனா பஃபல்லோ மில்க்கோ வாங்கிக்கோங்க. எனக்கு பஃபல்லோ மில்க் பிடிக்காது, நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இவ்வளோ நட்ஸ் போட்டிருக்கேன், ஆனால் கடையிலையோ இல்லை மற்ற இடத்துலையும் இவ்வளோ நட்ஸ் போட மாட்டாங்க. நீங்கள் நட்ஸ் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நான் லைட்டாக வறுத்துட்டு அதை நான் வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் எண்ணெயில் வறுத்தாலும் சரி, நெய்யில் வறுத்தாலும் சரி, இல்லை நான் வெறுமையாக தான் வறுத்தேன், அப்படி தான் போடுவாங்க. உங்களுக்கு ராவா சாப்பிட முடியாது, எனக்கு நெய்யில் வறுத்து தான் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 லிட்டர் பால் பாதியாக வர வரைக்கும் நம்ம வற்றினாதான் நம்மளோட ரசமலாய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ கலராக எவ்வளோ அழகாக இருக்குது, திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ரசமலாய். இதுக்குள்ளே நம்ம செஞ்சு ஸ்பாஞ்ச் போட்டுக்கோங்க. ஸ்பாஞ்ச் போட்டு 1 டே அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது ஃபஸ்ட் டைம்னால என்னோடய வீடியோ இப்படி பேசுகிறேன். மேபி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்ததுன்னா.